அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன, குருவின் ஆட்சி வீட்டிற்குள் செவ்வாய் அமர்வதால் என்ன நடக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன அமைகிறது உங்களுடைய வாழ்வில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் வருவது சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த இடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறவர் தான் செவ்வாய். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ஆனால் அங்கு அவர் சனியுடன் இணைவதால் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதுதான் செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எவை சாதகமாக அமையும், எந்தெந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே பல நெருக்கடிகளை நிச்சயமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறார். அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்புகளில் வெற்றி வாய்ப்பையும் ரியல் எஸ்டேட் துறை, விவசாய துறை, மருத்துவத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பணி சார்ந்த விஷயங்களில் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சாதகமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் கைகூடுவதற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடி, காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சி திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய வேலை சுமை என்பது குறையும். சுமாட்டாக சிந்தித்து பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை இந்த தருணத்தில் செவ்வாய் மேம்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவுல சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல காரியங்களை சிக்கல், சிரமம் இல்லாமல், தடை இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் செவ்வாய் இந்த வேளையில் சாதகமான நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையின்றி உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. வீண் பலிக்கு ஆளாகாமல் பல சிரமங்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளையும் சிரமங்களையும் முற்றிலும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது
மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம். இந்த தருணத்தில் மங்களகாரகரான செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தற்போது தொழிலில் வலம் வருவதை விட லாபத்தில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது அமோகமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. எனவே அடுத்த ஒரு மண்டல காலத்தில் சற்று கவனத்துடன் இருந்தால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட லாபத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தடையின்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளும் திருப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. திடீரென பல முடிவுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். மற்றும் மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சனியுடன் இணைந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். எதிர்பார்ப்பதை விட மங்களகாரகனின் அருளால் காரிய தடைகள் நீங்கி தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை அற்புதமாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இப்படி பல சாதகமான நிகழ்வுகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற நிகழ்வு என்று பார்க்கப்படுவது உறுதியாகவே சனி மற்றும் செவ்வாயின் இணைவுதான். சனி மற்றும் செவ்வாய் இணைந்து வலம் வரும் இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அடுத்த ஒரு மண்டல காலகட்டத்தில் இருவரும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தருணத்தில் சனியுடன் இணைந்திருப்பதால் பல எதிர்மறையான கருத்துகளும் பல எதிர்மறையான செயல்பாடுகளும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் பல முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. ஏனென்றால் சனி செவ்வாயின் இணைவு ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் இணைந்திருக்கும் போது பெரிய அளவிலான சிரமங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. ஆனால் இந்த இரு கிரகநிலைகளின் இணைவும் தொழில் ஸ்தானம் என்பதால் இரு கிரகநிலைகளுமே சிறப்பான பலனை கொடுக்கும் அமைப்பு என்பதாலும் நிச்சயமாக பல சங்கடங்கள் கட்டுக்குள் வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஜோதிட ரகசியத்தை சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் இரு கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் ஆலயமும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் சன்னதியும் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.